لله وكفى الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله الشرفاء وأصحابه الكرماء أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله العلي العظيم قال نبينا صلى الله عليه وسلم اللهم صيبا نافعا أو كما قال عليه الصلاة والسلام தூணின்றி வான் படைத்து துணையின்றி ஆட்சி புரியும் ஏகவல்லான் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அளித்தானது. சலாத்தும் கருணையும் சலாமினும் மீதேற்றமும் அகில உலகத்தின் அருள்படை மக்கத்து ராஜா மதீனத்து ரோஜா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் மீதும் சஹாபாக்கள் தாபீன்கள் தபஅத்தாபீன்கள் வலிமார்கள் சுஹதாக்கள் நல்லோர்கள் நாதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய அவைக்கு வருகை தந்திருக்கின்ற இனிமேல் வருகை தர இருக்கின்ற அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக நிரந்தரமாக உண்டாகுமாக. ஆமீன். வாழும் காலமெல்லாம் நீடித்த ஆயுளை சரீர சுகத்தையோடு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை பெற்று மருத்துவமனை செலவுகள் அதன் சிரமங்களிலிருந்து அல்லாஹ் தஆலா முழுமையாக காப்பாற்றி பிறக்கும் பொழுது எப்பொழுது முஸ்லிமாக பிறக்கச் செய்தானோ இறக்கும் பொழுதும் முஸ்லிமாக மரணிக்கும் நல்ல தௌஃபீக்கினை வழங்குவான். நாம் அனைவர்களுக்கும் வழங்கியர்கள் வழிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் முதல் காணிக்கையான ஸலாத்தினை எடுத்துரைத்தவனாக என்னுடைய உரையை துவக்கம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பேரன்பிற்கும் பெரும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதன் இந்த உலகில் வாழுகின்றான், இறைவன் தான் இந்த உலகையே ஆளுகின்றான் என்ற சொல்லிற்கு உகந்தபடியான செயல்பாடுகள் இன்றளவும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றது. அன்பானவர்களே, இறைவனுடைய விதி எவ்வாறோ அதிலிருந்து எவரும் யாரும் தப்பிக்க இயலாது என்பது எல்லோரும் அறிந்தது. அந்த நிகழ்வுதான் இன்று அண்டை மாநிலமான கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த மாவட்டத்தில் பெருமளவு சேதமும் நிலச்சரிவுகளும் கனமழையும் கிட்டத்தட்ட 3 நாட்களாக பெருமளவில் அந்த இடத்தில் இறைவனுடைய விதிப்படி கட்டளையின்படி அந்த இடத்தில் மலைகள் இறங்கி இன்றளவும் அந்த மக்கள் சோதனைக்கு ஆள்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மீடியாக்களின் மூலமாகவும் இன்னும் பல செய்திகளின் வாயிலாகவும் நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, இது எல்லாம் நமக்கு ஒரு படிப்பினை. இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு உயிரினங்களும் எல்லா விதமான செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்கத்தான் நடக்கின்றது. என்னிடத்தில் கோடிக்கணக்கில் காசுகள் இருப்பதற்காக இந்த உலகமே என்னுடைய காலுக்கு கீழே என்று யாராலும் சொல்லிட முடியாது. கோடிக்கணக்கில் காசு பணங்கள் வைத்திருந்தவர்களுடைய நிலையும் அங்கு என்னானது என்பதை நம்மை சிந்திக்க வைக்கின்றது. அன்பானவர்களே, இன்னைக்கு 12 மணிக்குள்ளான நியூஸ் கிட்டத்தட்ட 316 நபர்கள் இன்றளவும் தோண்ட
சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய சோதனையாகத்தான் இருக்கின்றது, இருந்தாலும் நாம் அதிலிருந்து படிப்பினைகளை எடுத்துக் கொள்ள வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த மலையினுடைய தாக்கம் கொஞ்சம் இதாக ஆரம்பிக்கும் பொழுது அங்குள்ள பள்ளி வாயில்களில் ஒலிவாயின் வழியாக ஒரு இமாம் அறிவிப்பு செய்கிறார், மக்களே, உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல பாதுகாப்பான இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று மகரிபு தொழுகைக்கு பிறகு மைக்கில் யாராவது செய்யப்படுது வயநாட்டில். ஆனா அதே நேற்று இரவு 2 மணிக்கு அந்த இமாமும் இல்லை, அந்த ஒளிபெருக்கி வாயிலாக சொன்னார், அந்த இமாமும் இல்லை, அந்த பள்ளியும் இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டம் அந்த இடத்தில் அரங்கேறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் இன்றளவும் அந்த இடத்தில் பச்சிலம் குழந்தைகள் தன்னுடைய தாயை இழந்து பாலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தருணத்தையும் நாம் காண்கின்றோம். தன்னுடைய பெற்றோர்களை இழந்த பிள்ளைகளை பார்க்கின்றோம். பிள்ளைகளை இழந்து தத்தளிக்கக்கூடிய பெற்றோர்களுடைய வார்த்தைகளையும் பார்க்கின்றோம். இவைகளெல்லாம் நமக்கு எதை எடுத்துரைக்கின்றது? அன்பானவர்களே, நீங்கள் இதை வைத்து படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள். நம்மெல்லாம் கேட்கலாம், மலை என்பது இறைவனுடைய அருள் தானே, ஏன் இறைவனுடைய ரஹ்மத்தின் சலவாரிசும் ஆதா ரஹ்மத்தும் இறைவனுடைய முபாரக் என்று சொன்னாங்களே, ரஹ்மத்தான மலையை இன்று பல ஊர்கள் அழிவதற்கு காரணமாயிருச்சு அப்படின்னு பலவர்களுக்கு கேள்வி இருக்கலாம். இறைவன் தன்னுடைய திருமலையில் பேசுகின்றான், வனஸல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரகா, வானத்திலிருந்து நாம் இறக்குகின்ற மலை உங்களுக்கு ஒரு அருள் பெறும் முபாரக்கான ஒரு நீர் அப்படின்னு அல்லாஹ்வே வாக்களிச்சுட்டு, ஏங்க இவ்வளவு சோதனைகள் ஆழ்த்தப்படுவதற்கும் இந்த மலை நீர் காரணமாக இருக்கின்றது என்ற கேள்விக்கும் இறைவன் அடுத்த வசனங்களில் உங்களுக்கு சரமாரியாக பதிலை கொடுக்கின்றான். என்னுடைய விதியை நம்பாதவர்களுக்கு, என்னை அஞ்சி மாறாத அந்த நபர்களுக்கு நான் அவர்களை இந்த மழை நீரை கொண்டும் அளிப்பேன். எந்த தண்ணீர் உங்களுக்கு முபாரக்காக இருந்ததோ அதே நீர் உங்களுக்கு அழுத்தம் தரக்கூடியதாக, உங்களுக்கு அழிவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். எதுவும் என்னுடைய நாட்டத்தில் என் கைவசத்தில் இருக்கின்றது என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றார். அன்பானவர்களே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் உள்ள அந்த மக்களை, அந்த ரொம்ப மோசமான செயல்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர்களை அல்லாஹ் தஆலா ஆலம் கட்டி மலைகளை இறக்கித்தான் அவர்களை அழித்தான். அதே போன்று ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் தஆலா அழித்ததும் இந்த மலையை கொண்டுதான். அன்பானவர்களே, இந்த மலை என்பது தூணல் மலையிலிருந்து ஆரம்பித்து சாரல் மலை, பனிமலை, பருவமலை, அடைமலை, ஆலங்கட்டி மலை, இவ்வாறு இறைவன் பல மலைகளை பல வகைகளாக பிரித்து வைத்திருக்கின்றான். நல்லவர்களுக்கு நல்ல விதத்திலும், தீயவர்களுக்கு அவருடைய கொடூரமான முகத்தையும் அந்த மலைகள் காட்டும். அன்பானவர்களே, அங்கு வயநாட்டில் உள்ளவர்கள் அவர்களெல்லாம் மோசமானவர்கள், அவர்களின் காரணமாகத்தான் அவர்கள் அழித்து விட்டார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் எண்ணிவிடாதீர்கள். இறைவனுடைய சோதனை 2 விதம். ஒன்று, அல்லாஹ் தஆலா தீயவர்களை சோதனை கொடுத்து அழித்து விடுவான். இன்னொன்று, அல்லாஹ் அதிகமாக யாரை நேசிக்கின்றானோ அவர்களுக்கும் கடுமையான சோதனைகளை வழங்கி அவன் பக்கம் இழுத்துக் கொள்வான் என்றார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த இடத்தில் இன்று உயிர் போனவர்களில் பலர்கள் முஃமினான மக்கள், முஸ்லிமான மக்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கபர்களை சுவனத்தின் பூஞ்சோலையாக ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, அந்த மலைகளை பற்றி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்திலே சொல்கின்ற பொழுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆவினுடைய இணைவு ஒன்று உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு தோழர் அங்கிருந்து ஓடோடி வந்து, நபியே நாயகமே, ஹலக்கத்தில் அம்வால், ஹலக்கத்தில் அம்வால், எல்லா விஷயங்களும் அழிந்து கொண்டிருக்கின்றது நாயகமே, என்ன காரணம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. வந்த தோழர் சொன்னாங்க, நபியே நாயகமே, மழை இல்லை நாயகமே, போதுமான அளவு மழை இல்லை, பயிர்கள் முளைக்கவில்லை, அதனால் மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படுகின்றது. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை கையேந்தி கேட்டாங்க, அல்லாஹும்ம ஸய்யிபன் நாஃபிஆ, யா அல்லாஹ், எங்களுக்கு பயனுள்ள மழையை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக. இந்த உடனே துஆ கேட்டதுதான் தாமதம். அல்லாஹ் தஆலா மழையை ஒரு வாரத்திற்கு கொட்டென்று கொட்டினான். அடுத்த ஜும்ஆ
அடுத்த ஜும்ஆவுடைய உரையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் மீண்டும் அதே தொடர் வந்தார். ஹலகத்தில் அம்வால் நபி நாயகமே, எல்லா பொருளாதாரங்களும் சுரண்டி கொண்டு போயிருக்கின்றது நாயகமே, எல்லாமே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது மலையினுடைய வீரியம் மிகவும் பயங்கரமாக இருக்கின்றது நாயகமே, மலை எங்களுக்கு போதும் என்றார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, யா அல்லாஹ் எங்களுக்கு பொழியக்கூடிய இந்த மலையை சுற்றுப்புறத்தில் உள்ள ஊர்களுக்கு நீ பொழிய செய்வாயாக, எங்களுக்கு போதுமானது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த தோல் வந்து சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க. ஏன் சிரிச்சாங்கன்னா, மழை இல்லாவிட்டாலும் மனிதர்களால் வாழ முடியவில்லை, மழையை கொடுத்த போதிலும் மனிதர்களால் வாழ முடியவில்லை. இறைவனுடைய நியதி அவ்வாறு இருக்கின்றது. மழை போதுமான அளவு நமக்கு பெய்தால்தான் அது நமக்கு சரீர சுகத்தை ஆபியத்தோடு மனிதர்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் பயிற்றுவிக்கும். அதே சமயத்தில் எல்லையை கடந்து அளவை கடந்து பெய்தால் அதுவும் ஆபத்து தான் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வின் மூலமாக உணர்த்தி காட்டினார்கள். அன்பானவர்களே, அங்கு அந்த வயநாட்டில் உள்ள அந்த நபர்கள் யாராவது ஒரு நபர் அந்த இரவு நினைத்திருப்பாரா, நாளை நம்மெல்லாம் இது போன்ற ஒரு நிலைக்கு உள்ளாக்கப்படுவோம் என்று யாராவது ஒரு நபர்களுக்கு ஏதாவது தெரிந்திருக்குமா? இவ்வாறுதான் வாழ்க்கை. எங்கிருந்த போதிலும், எந்த இடத்தில் இருந்த போதிலும் இறைவனுடைய கதிர் என்று ஒன்று இருந்தால் அது எல்லா இடத்திற்கும் வந்து சேரும் என்பதை இறைவன் நமக்கு கண் முன்னால் நிரூபித்து காட்டுகின்றான் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அன்பானவர்களே, அவர்களுக்காக நம்மால் என்ன செய்ய முடியும், அவர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுடைய உண்மையான சகோதரர் ஒருவருக்கு கஷ்டங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் அவர்களுக்காக இறைவனிடத்தில் கையேந்துங்கள், அந்த துஆவை இறைவன் ஒருபோதும் மறுப்பதில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, நம்முடைய சகோதரர்கள் ஒருவர் எல்லாரும் ஒரே உயிராக இருக்கிறோம். இன்னமல் முஃமினூன இஹ்வா, எல்லா முஃமின்களும் சகோதரர்கள் தான், தொப்புள் கொடி உறவுகளும் சகோதரர்கள் தான், எல்லாமே உயிர். நம்மோடு இருந்த சில உயிர்கள் நம்மை விட்டும் சென்று விட்டது. அவர்களுக்காக, அவர்களை மிஞ்சி அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வந்த நபர்களுக்காக அதிகமாக துஆ செய்யணும். ஒண்ணு, அந்த தீவிர அந்த விபத்திலிருந்து மாட்டிக்கொண்ட, அந்த மலைச்சரிவில் மாட்டிக்கொண்ட அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் உயிரிழந்து விட்டார்களோ அவர்களுக்காக அதிகமாக துஆ செய்யணும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில விஷயங்களை சொன்னாங்க, இது போன்ற மூத்துக்களை நீங்கள் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வரிசையா சொல்லிட்டு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம அஊது பிக மினல் ஹதமி, அதாவது ஒரு பில்டிங்ல உட்கார்ந்திருக்கோம், அந்த பில்டிங் அப்படியே இடிந்து விழுந்து உடல் நசுங்கி நாங்கள் ஒப்பாத்தாகுவதிலிருந்து எங்களை காப்பாற்றி அருள் புரிவாயாக என்று துஆவை நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள். இரண்டாவதாக அல்லாஹும்ம அஊது பிக மினத் தரத்துதி, ஒரு உயரமான இடத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம், திடீரென்று தடுமாறி இந்த உயரமான மலையிலிருந்தோ உயரமான இடத்திலிருந்தோ நாம் சறுக்கி விழுந்து மரணிப்பதிலிருந்தும் நீங்கள் இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடுங்கள். வஅஊது பிக மினல் கரகி, இன்னும் நீருடைய மூழ்குதலால், நீர் உங்களை மூழ்கடிப்பதிலிருந்து மரணத்தை நீங்கள் வேண்டாம் என்று இறைவனிடத்தில் கேளுங்கள். இன்னும் அஊது பிக மினல் ஹர்பி, இன்னும் காட்டுத்தீ பரவி சில நபர்களை உயிரிழக்கும், அதுபோன்ற காட்டுத்தீயிலிருந்தும் இறைவனிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள். வஅஊது பிக மினல் ஹரமி, தன்னுடைய கை கால்கள் தனக்கு உதவியாக இருக்கின்றவரை என் உயிர் இருந்தால் போதும், என்னுடைய தேவைகளை பிறர்கள் எடுத்து செய்கின்ற அளவிற்கு என்னுடைய உயிர் வேண்டாம் என்பதையும் நீங்கள் இறைவனிடத்தில் கேளுங்கள் என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, இதுல சொன்ன ரெண்டு விஷயம் இங்க அரங்கில் இருக்கு. மினல் வரதி, நீரினால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பல நபர்கள். மினல் ஹதமி, இன்னும் அந்த பில்டிங்ல சாஞ்சி அதற்கு கீழாக பல உடல்கள் சிக்கிக்கொண்டு, எந்த அளவுக்குனா அந்த விபத்தில் சிக்கிக்கொண்ட ஒரு நபர் அவர் போன் பண்ணார், கையில போன் இருந்து என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்ற ஒரே ஒரு சத்தம். அவர் எங்க இருக்கிறார் என்று கண்டுபிடிக்கலாம் என்று அந்த தீயணைப்பு வீரர்கள் பார்த்து நடக்கும் பொழுது போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இங்கே நடந்த நிகழ்வு, அதாவது சிவற்றில் சிக்கிக் கொண்ட அந்த நபர்கள், அவர்களுடைய இது போன்ற இந்த மரணங்களையும் நீங்கள் இறைவனிடத்தில் பாதுகாப்பு
அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொல்லிட்டு சொன்னாங்க, தன்னுடைய உயிர் போக வேண்டும் என்ற எண்ணம் ஒருவருக்கும் இல்லை என்றாலும் இப்ப வரிசையா சொன்ன இந்த விதத்துல யாராவது ஒருவருடைய உயிர் பறிபோகிவிட்டால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்தை பெறுகின்றார் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு இங்க அத்தனை பேர் ஒவ்வாதா இருக்காங்க அப்படின்னா அத்தனை நபர்களுக்கும் இறைவன் ஷஹீதுடைய சுகதாக்களுடைய அந்தஸ்தை வழங்கினார். ஷஹீதுகள் என்றால் இறைவனுடைய போர்க்களத்தில் தன்னுடைய உயிரையே தன்னுடைய இரத்தத்தை சிந்திய அந்த நபர்களுக்கு ஒப்பாக இறைவன் அந்த நபர்களை ஆக்குகின்றான். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கி அருள் புரிவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான், இது போன்ற இடர்களில் சிக்கிக்கொண்டு பிரிந்த உயர்களுக்கு உண்டான அந்தஸ்து இதுதான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஒரு விதம் இறைவனுடைய விதி என்பது அரங்கேறிவிட்டது, நடந்துவிட்டது. அதிலிருந்து மீண்டு வந்த மக்களுக்காக நிச்சயமாக நாம் உதவிக்கரம் நீட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அவர்களுக்காக நம்மளால் இயன்ற உதவிகளை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். இறைவன் அர்த்தம் கூறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, இறைவனை நீங்கள் தொழுங்கள், ருக்கூ செய்யுங்கள், சுஜூத் செய்யுங்கள், வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகரை நீங்கள் வணங்குங்கள், வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். அந்த ஆயத்துடைய இறுதி என்ன சொல்லுதுன்னா, நலவான காரியங்களை செஞ்சிருக்க, இவ்வளவு கடமைகளை செஞ்சு இறைவனை வணங்குவதோடு உங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளாமல் நன்மையான காரியங்கள் என்று எதெல்லாம் இருக்கின்றதோ அத்தனை காரியங்களையும் நீங்கள் செய்யுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பதை இறைவன் தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கிறார். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை கூட்டி வச்சு ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கான், சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சுட்டு இருக்கான். இப்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கும் பொழுது இடையிலே ஒரு கூட்டம் வருகின்றது. ஒரு கூட்டம், பல நபர்கள் வர்றாங்க. வந்த அந்த இடத்துல நல்ல சுறுசுறுப்பா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருந்த நாயகம் திடீரென்று அவர்களுடைய முகங்கள் வாடுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருந்த உரையை பாடிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, போய் வாங்க சொல்லுங்க அப்படி. தொழுகையுடைய நேரம் வந்துருச்சு, வாங்க சொல்லிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை வைக்கிறாங்க. தொழுகை வச்சதுக்கு அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் படியில் ஏறி 2 வசனங்களை அந்த சஹாபா பெருமக்களுக்கு மத்தியில் ஓதினாங்க. என்ன அப்படின்னா, யா அய்யுஹன் நாஸ் இன்னா கலக்னாகும் மின் ذكரின் வ உன்ஸா. ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் பிறப்பால் எல்லோரும் சமமானவர்கள், ஒரே வேரிலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குறாங்க. நீங்கள் இவர்களுக்கு உண்டான உதவிகளை செய்யுங்கள். ஏன் தெரியுமா? வந்தவங்க காலில் ஒரு செருப்பு இல்ல, ஆடைகள் கிழிந்து தரைக்குறைவாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் வந்தவர்களுடைய வயல்கள் எல்லாம் ஒட்டி போயிருந்தது. நாயகத்திற்கு தாங்க முடியவில்லை. இந்த வசனத்தை ஓதிட்டு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் வரும், அந்த நாளில் நீங்கள் இறைவனுடைய பாதையில் செலவழிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் செலவழிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. அந்த நாள் வருவதற்கு முன்பாக நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கொடுத்தவற்றிலிருந்து நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை சொன்ன உடனே ஒரு அன்சாரி சஹாபி விறுவிறுன்னு எந்திரிச்சு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போய் வீட்டில் உள்ள அனைத்து பொருள்களையும், ஆடைகளிலிருந்து எவ்வளவு இருக்கின்றதோ, தன்னுடைய உண்ணும் பொருட்களிலிருந்து எதையெல்லாம் இருக்கின்றதோ, தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, நாயகத்தினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைக்கு மதிப்பளித்து வந்தவங்க வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் சாக்கில சுருட்டிட்டு அப்படியே தோல் தூக்கி போட்டவாறு நாயகத்துக்கு முன்னாடி வந்து வைக்கிறாங்க. அப்பதான் வாடிய முகம் நாயகத்திற்கு மலர்ந்தது. இதை பார்த்த உடனே மற்ற சஹாபிகளுக்கு எல்லாம் மிக பெரும் ஒரு ஆர்வம். இவரே வீட்டுல போய் இவ்வளவு பொருளை கொண்டு வந்துட்டாரு, நம்மளும் இதுல பங்களிப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா தோழர்களும் சரமாரியாக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வீட்டுக்கு அப்படியே பிரிஞ்சு போயிட்டாங்க. பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நபர்களும் அவங்க கொண்டு வந்தது, சில நபர்கள் தானியங்களை கொண்டு வராங்க, சில நபர்கள் பேரித்தம் கனிகளை கொண்டு வராங்க, சில நபர்கள் ஆடைகளை கொண்டு வராங்க, சில நபர்கள் மிருகத்தை கொண்டு வந்தார்கள், சில நபர்கள் தீனார்களை கொண்டு வந்தார்கள். இவைகளெல்லாம் மொத்தமா சேர்த்து வச்சு பார்க்கும்போது 2 மலையளவு குவியல், சின்ன மலையை போன்ற குவியல்கள் இருந்தது. சஹாபிகளுடைய அந்த குடுக்கும் எண்ணம் வந்ததால்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி மற்ற நபர்களுக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க, இந்த செயல்பாடு உங்களிடத்தில் இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு இறைவன் பறக்கச் செய்து கொண்டே இருப்பான். நீங்கள் எப்பொழுது பிறருக்காக பிறர்கள் சிரமப்படுகின்ற பொழுது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு பிறக்கின்ற காலமெல்லாம் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இறைவன் உங்களை வாழ்வாங்கு வாழ செய்வான் என்றார்கள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணம், கஷ்டத்துல இருக்கிறவங்க தான், ஆனா அவங்களுடைய கஷ்டம் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைச்சு என்னுடைய வீட்டில் உள்ள எல்லாத்தையும் அள்ளி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அவர்கள் தான் மேன்மைமிக்க சஹாபாக்கள் மக்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட எண்ணம் படைத்தவர்களாக நாமும் இருக்க வேண்டும். கொடுத்தது எதுவும் ஒருபோதும் வீண் போவாருங்க. இன்னைக்கு நம்ம கொடுக்கிறது ஏதோ குடிகார பயிர்களுக்கோ அல்லது தேவையில்லாத செலவினங்கள் செய்வதற்கோ அல்ல. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் அது நாளை மறுமையில் பதில் சொல்லும். யா அல்லாஹ், இந்த இடம் ஏற்பட்டிருந்த பொழுது இந்த வயநாட்டில் சிக்கிக் கொண்ட மனிதர்களுக்காக இந்த இதைகள் எல்லாம் செய்த உதவிகள் இது என்று நாளை மறுமையில் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அந்த ஒரு ரூபாய் இதற்காக செலவிடப்பட்டது இவருடைய கணக்கு வழக்கில் இருந்து என்பதை எடுத்துரைக்கப்படும் என்பதை நீங்கள் மனதில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். அன்பானவர்கள், இன்னொரு விஷயம், ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாபர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மூணு பேரும் உம்ரா பயணத்தை மேற்கொள்றாங்க. உம்ரா பயணத்தை மதீனாவிலிருந்து மேற்கொள்கின்ற பொழுது, அன்னைக்கெல்லாம் நடை பயணம் தானே, ஒட்டகத்துல போவாங்க, நடந்து போவாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் கொண்டு போன உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. எல்லா உணவும் தீர்ந்துச்சு. ஆனா படுபயங்கரமான பசி, என்ன செய்வதென்று தெரியல. அப்ப ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே போற வழியில ஒரு குடிசை வீட்டை பார்க்கிறார்கள். குடிசை வீட்டை பார்த்தா வெளியில் ஒரு ஆடு கட்டப்பட்டிருந்தது. உடனே அந்த வீட்டுல போய் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு தட்டுறாங்க. அந்த வீட்டை தட்டி பார்த்தா ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார்ந்த உடனே என்னன்னு கேட்டாங்க அந்த அம்மா. அப்பதான் சொன்னாங்க, நாங்கள் எல்லாம் அகல வீட்டுகள், நாயகத்தினுடைய குடும்பத்தார்கள், நாங்கள் இங்கிருந்து உம்ரா பயணம் செய்வதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். வரும் வழியிலேயே எங்களுடைய உணவுகள் எல்லாம் தீர்ந்து விட்டது. ஆனா பசி எங்களை மாட்டி வதைக்கின்றது என்று சொன்ன உடனே, உங்கள்ட்ட ஏதாவது உணவுகள் இருக்கின்றதா என்று கேட்டாங்க. அந்த அம்மாட்ட ஒண்ணுமே இல்லை உணவுக்கு என்று. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆட்டை அறுத்து நீங்கள் அந்த கறியினை துண்டுதுண்டாக வெட்டித்தர உங்களால் இயலுமா என்று கேட்டவுடன், நாங்கள் அதை செய்து வருகின்றோம் என்று சொன்னாங்க. சொன்ன உடனே அந்த ஆட்டை அறுத்து அந்த இடத்தில் அந்த அம்மா உணவு தயார் செய்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அருமையான துஆக்களை செஞ்சுட்டு இங்க இருந்து மூவரும் கிளம்ப போறாங்க. கிளம்புகின்ற பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அம்மாவை பார்த்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அம்மா, நீங்க மதீனாவுக்கு வந்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு வராம போயாதீங்கம்மா. அந்த அளவுக்கு எங்களுக்கு உபகாரம் செஞ்சிருக்கீங்க. நிச்சயமா நீங்க எங்க வீட்டுக்கு மதீனாவுக்கு வந்தீங்கன்னா நிச்சயமா எங்க வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க. இவங்க சொல்லிட்டு வெளியே போயிட்டாங்க. வீட்டில இருந்து சென்ற அந்த தாயோடைய அந்த கணவர் வருகிறார். வீட்டு வாசல்ல வந்து பார்த்தா ஆட்டை காணும். உடனே வீட்டுக்குள்ள போய் கேட்டாரு, என்ன நினைச்சு ஆட்டுக்குட்டியை காணவில்லை என்று சொன்ன பொழுது அந்த அம்மா சொன்னாங்க, நாயகத்தினுடைய அகல் வைத்துகள் என்று மூவர் வந்தார்கள். நாயகத்தினுடைய பேர பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. எதுவும் இல்லை, இருந்த போதிலும் அந்த ஆடுதான் இருந்துச்சு. நாயகத்தினுடைய குடும்பத்தை சங்கி செய்வது நம்முடைய கடமை அல்லவா, அதனால்தான் நான் அந்த நறுக்குச்செய்து அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுத்து விட்டேன் என்று சொன்ன அவர் சொன்னாரு, நம்மளே அந்த ஒரு ஆட்டை வச்சுதான் பால் கறந்து நம்ம காலையிலும் மாலையும் நம்முடைய பொழுது ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதையும் அறுத்து நீ உணவு கொடுத்து விட்டாயே, என்ன செய்வது, அதுவும் இல்லாமல் போய்விட்டது என்று புலம்புகிறார். இப்படியே காலம் கிடக்குது. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவில் இருக்கிறாங்க. இந்த அம்மாவும் அவருடைய வீட்டுக்காரரும் வறுமையினுடைய தாக்கம் தாங்க முடியாமல் பல ஊருக்கு போறாங்க, ஏதாவது வேலைகளை நாடி. கடைசியில மதீனா நகருக்கே சென்று விட்டார்கள். மதீனா நகரில் முதலில் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு அவர்களை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அம்மா, நீங்க தான் எங்களுக்கு உணவு அளித்தது, ஆனால் நீங்கள் எனக்கு அடையாளம் தெரியவில்லை. ஆனால் நான் நாயகத்தினுடைய பேர பிள்ளைகளுக்கு உணவளித்தேன், நீங்களா அது என்று கேட்டவுடன் ஆம் என்று சொன்ன உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 1000 தீனார்களை கொடுத்தாங்க. உங்களுக்கு 1000 தீனார்களை கொடுத்து இன்னும் அவருடைய பணியாட்கள் சொல்லி ஆட்டு மந்தையிலிருந்து 1000 ஆடுகளை நீங்கள் அழைத்து வந்து இந்த தாயிடத்திலே கொடுங்கள்,
சொன்னாங்க, பக்கத்துலதான் அண்ணா வீடு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீடு, அவங்க வீட்டுக்கும் போங்க, உங்களை பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னப்ப ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போறாங்க. அந்த அம்மா நடந்த விஷயங்களை எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் ஹசன் எவ்வளவு கொடுத்தாங்க, 1000 திரகம் கொடுத்தாங்க, 1000 ஆடுகள் கொடுத்தாங்க, அதுவே எங்களுக்கு போதுமானது, நிறைவாக இருக்கின்றது என்று சொன்ன பொழுது அந்த நேரத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் 1000 ஆடுகளை கொடுத்து 1000 தீனார்களை கொடுத்து அவர்கள் அழைத்து செல்ல முடியாத அளவிற்கு 6 மந்தைகளை உருவாக்கிவிட்டது. மூன்றாவது நபராக ஜாஃபர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா எங்களுடைய அண்ணன் பக்கத்துல தான் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நீங்க போயிருங்க, அவங்களும் உங்களுக்கு உபகாரம் செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சா அந்த இருவரும் ஹசன் ஹுசைனும் உங்களுக்கு எவ்வளவு உதவி கரங்கள் நீட்டினார்கள் என்று கேட்ட பொழுது அவங்க ஒவ்வொருத்தவங்களும் 1000 தீனார் 1000 ஆடுகளை கொடுத்தாங்க, அதுவே எங்களுக்கு போதுமானது என்று அந்த தாய் சொன்ன பொழுது அவங்க கொடுத்ததுக்கு மேலதான் நான் எப்பவும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2000 திருகத்தை எடுத்து கொடுத்து 2000 ஆடுகளையும் அழைத்து செல்லும்படி அவர்களோட ஆட்களையும் அனுப்பி வைத்து அவருடைய ஊருக்கு அனுப்பி வைத்தார்கள். அன்பானவர்களே, அன்னைக்கு கொடுத்த ஒரு ஆடை அறுத்து அவர்கள் உணவு கொடுத்ததின் காரணம், இன்னைக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு செய்த உபகாரம், ஒரு ஆட்டிற்கு 4000 ஆடு, திருகமே கொடுக்கவில்லை, 4000 திருகங்கள், இவ்வளவு பொருட்களையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த கணவரை பார்த்து அந்த அம்மா சொன்னாங்க, அன்னைக்கு ஒரு ஆடு போயிடுச்சுன்னு நீங்க என்னை திட்டினீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இன்னைக்கு அந்த ஒரு ஆடு நாம் எதுவுமே இல்லாத தருணத்திலும் நம்மளிடத்தில் அந்த இருந்த உள்ளம் நமக்கு இல்லாட்டிலும் பிறர்கள் சிரமப்படுகின்ற பொழுது, பசி என்று வந்துவிட்ட பொழுது அவர்களுக்காக நாம் கொடுப்போம், கொடுத்தால் நிச்சயமாக இறைவன் கொடுப்பான் என்று நினைத்தேன். இருந்தாலும் ஒன்றுக்கு 4000 திருப்பி தருவான் என்பதை நான் காணவில்லையே, இறைவன் மகத்தானவன், அவன் எவ்வளவு பெரிய உபகாரம் எனக்கு செய்துவிட்டான், இந்த நம்ம பூரிப்போடு போனான். அன்பானவர்களே, அதே போன்றுதான் இன்று நாம் செய்யக்கூடிய அந்த உதவி, அந்த பேரிடரில் சிக்கிக்கொண்ட அந்த நபர்களுக்காக கேரள மாநிலத்தில் எத்தனை மனிதர்கள் உயிர் போய்விட்டது இருந்த போதிலும் பல நபர்களை இழந்து, வீடு வாசல்களை இழந்து, பொருளாதாரங்களை இழந்து பரிதவிக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு நீங்கள் ஈட்டக்கூடிய அந்த உபகாரங்களுக்கும் எவ்வாறு இந்த உபகாரம் கிடைத்ததோ அதே கொண்டு அல்லாஹ் தஆலா நமக்கும் உபகாரம் செய்வான் என்பதில் சந்தேகமில்லை. இறைவன் கஞ்சன் அல்ல. நீங்கள் இறைவனுக்காக செலவழிக்கின்ற பொழுதெல்லாம் இறைவன் ஜவ்வாது, இறைவன் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன். நீங்கள் கொடுத்து பாருங்கள், இறைவனுடைய கொடுக்குதலை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் கொடுத்து பழகிவிட்டால் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான் என்பதை நீங்கள் நிதர்சனமாக உணர்வீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. அன்பானவர்களே, மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம், அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட அந்த நபர்களுக்காக, வயநாடு மக்களுக்காக நாம் எல்லாம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகும் அந்த மக்களுக்காக துஆ செய்யுங்கள். இறந்தவர்களுக்காக, அவருடைய மறுமையுடைய வாழ்க்கைக்காக துஆ செய்யுங்கள். அந்த இடத்தில் மீண்டவர்களுக்காக வாழ்வாதாரங்கள் மீண்டும் பெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். அவருடைய வாழ்க்கை மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் பொருளாதாரங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு அதிகமான உதவிகளை செய்யுங்கள் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறுகின்றேன். இதன் மூலியமாக அதிகமாக பயன்களை அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களுக்கும் தந்தருள் வருவான். அன்பானவர்களே, இதன் அடிப்படையில் இன்று தமிழ்நாடு ஜமாஅத்துல் உலமா சபையும் சரி, மற்ற அமைப்புகளும் சரி, பொருட்டு நாம் எல்லாம் அதிகமாக நம்முடைய பொருளாதாரங்களை கொடுக்க வேண்டும். அதனுடைய வரிசையில் நம்முடைய பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் இன்று தமுக என்ற அமைப்பின் சார்பாக அந்த மக்களுக்காக உங்களிடத்தில் நிதி வசூலிக்க இருக்கிறார்கள். தாராளமாக நீங்கள் அவர்களுக்காக உதவி செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய பொருளாதாரத்தை வழங்க செய்வான். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மஹல்லாவில் துரிதமாக செயல்பட்டு வரக்கூடிய மணிபா சங்கத்தின் சார்பாகவும் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வீடுகளிலும் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் நல்ல வழியில் செலவழியுங்கள். அல்லாஹ் தஆலா இது போன்ற இடங்களிலிருந்து நம்மை உயிருக்கும் காலம் வரை அல்லாஹ் தஆலா காப்பாற்றி அருள் புரிவானாக. இது போன்ற அபாயகரமான மௌத்துகளிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. திடீர் விபத்துக்கள், மருத்துவமனை செலவுகள், சிரமங்கள், கஷ்டங்களிலிருந்து முழுமையாக பாதுகாக்கப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் தஆலா வாழ்ந்து சரீர சுகத்தோடு நம்முடைய உடலை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை வழிந்தவாறு நம்முடைய ரூஹ்களை அல்லாஹ் கைப்பற்றி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.